அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ மறுபடியும் நாம யாரை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, எட்வர்ட் எபினேசர் அப்படிங்கிற நம்ம தாரிக் இஸ்மாயில் பாய் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம். போன முறை நம்ம என்ன டாபிக் பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைபிள் சொல்வது இஸ்லாம் தான் அப்படிங்கிற ஒரு டாபிக் ரொம்ப அழகா தெளிவா அவர் எடுத்து வச்சிருப்பாரு, பைபிள் ஆதாரங்களோடவே. அவரோட நமக்கு ஏற்பட்ட அந்த பழக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேவனுடைய ராஜ்யம் இஸ்லாம்ங்கிற இந்த அழகான புத்தகத்தின் மூலியமாகத்தான் அவருடைய அறிமுகம் நமக்கு கிடைச்சது. இப்போ இந்த முறை நம்ம என்ன பேச போறோம் அவர்கிட்ட அப்படின்னா, நான் சில சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தேன். இஸ்ரவேலர்கள் யார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம், அவங்களுடைய பூர்வீகம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்ப இது சம்பந்தமா பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கும் போது அதை மகிழ்ச்சியோட ஒப்புக்கொண்டார். இன்ஷால்லா நம்ம அதை பத்தி விரிவா பேசுவோம். அவர் முதல்ல நாம அந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில இரக்கத்தால தயவுல நல்லா இருக்கேன். உங்களுடைய அந்த பதிவு போன முறை நம்ம போட்டிருந்தது மக்கள் இடத்துல நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த முறை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இஸ்ரவேலர்கள் யார், பைபிள் அடிப்படையில் அதை பத்தி நாம இன்ஷால்லா பேசணும். நீங்க சொல்லுங்க, இஸ்ரவேலர்கள்ங்கிறவங்க யாரு, என்ன, அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்கிற அந்த விஷயம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்ராஹிம் நபி, ஆப்ரகாமை கர்த்தர் சூஸ் பண்றார், தெரிந்து கொள்கிறார். ஆப்ரகாம் ஏன் தெரிந்து கொள்கிறார் என்ற ஒரு விவரமான விளக்கங்கள் குரான்ல இருக்கு. ஆனா பைபிள்ல இல்ல. பைபிள்ல இல்லையா? பைபிள்ல இல்ல. பைபிள்ல ஃபுல்லா ஸ்டோரியாவே வருமே. இல்ல, குரான்ல ஸ்டோரியா தான் இருக்கே தவிர அவர் ஏன் நேசிக்கிறார், ஏன் தன்னுடைய சிநேகிதனாக அல்லாஹ் இறைவன் தேவனாகிய கர்த்தர் ஆப்ரகாமை தன்னுடைய சிநேகிதனாக ஏன் ஆக்கி கொண்டார் என்ற விளக்கங்கள் இல்லை பைபிள்ல. அப்படி சொல்றீங்க? ஆமா. ஆனா குரான்ல சொல்கிறது, குரான் ரொம்ப தெளிவா சொல்கிறது. நான் குரானை பார்க்கும் பொழுதுதான், ஓஹோ, இந்த மாதிரியான ஒரு காரணங்களினால்தான் இப்ராஹிமை நேசித்தாரா, ஆப்ரகாமை நேசித்தாரா. ஆனா பைபிள் அந்த வெறும் பலி செலுத்துதல் மட்டும் சொல்லியிருக்காங்க. வெறும் பலி செலுத்த, தன்னுடைய மகனை ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தினார், தன்னுடைய அந்த ஒரு தியாகத்திற்காக அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தின் தகப்பனானார். ஆபிரகாம் ஒரு விசுவாசிக்கிறதுல முதன்மையானவர் அப்படின்ற ஒரு ஒரு ஓரலான ஒரு விஷயம் தான் இருக்க தவிர ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை பார்க்க போனா, இப்ராஹிம் நபியை பத்தி குரான் தெளிவுமாக பேசுகிறது. அவர் அவங்க மூதாதையர்கள் விக்கிரக ஆராதனைகள் ஈடுபட்டு கொண்டிருந்ததாகவும், அந்த விக்கிரக ஆராதனை சிலைகளை அவங்க தகப்பனார் செய்து விற்பனை செய்து அதன் மூலமாக அவர் ஜீவானாம்சம் செய்து கொண்டு வந்ததாகவும், அதை எதிர்த்து இப்ராஹிம் நபி போரிட்டதாகவும், அவர் வாயினால சண்டை போட்டதாகவும், அப்புறமா நிறைய கதை, நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் குரான் கொடுக்கிறது. இதனால அவரை நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டதாகவும், அங்கிருந்து காப்பாற்றப்பட்டதாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. சோ இந்த இப்ராஹிம் நபி, அந்த ஆபிரகாமை குறித்த அந்த விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது பைபிள்ல இல்ல. பைபிள் ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். பைபிள் நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பைபிள்ல இப்ப நீங்க சொல்லும் போதுதான் இப்ப எனக்கு புரியுது. பைபிள்ல கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அதை ஆப்ரஹாம் செஞ்சாருங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. இப்போ குரானை பார்க்கும்பொழுது இப்ராஹிம ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்ங்கிற அந்த அதுதான் கரெக்டா. இப்ராஹிமை ஏன் தேர்ந்தெடுத்தார்? பைபிள்ல என்னுடைய சிநேகிதனாகிய ஆப்ரகாம், என்னுடைய சிநேகிதனாகிய ஆப்ரகாம் வரும். ஆனா சிநேகிதன் அந்த ஒரு நண்பனாக ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதை குரான் தான் ரொம்ப தெளிவாக எனக்கு சொல்லுச்சு. நான் கிறிஸ்துவத்தில் இருந்தபோது கூட ஆபிரகாமை பற்றிய ஒரு சில செய்திகள் மட்டும்தான் நான் அறிந்திருந்தேன். அவர் 2 மனைவி 2 பிள்ளைகள், அவங்க அப்படி எப்படி இருந்தாங்க அப்படின்னு. ஆனா மிகவும் தெளிவாக அந்த பைபிளை மிகவும் தெளிவுபடுத்தினது குரான். அப்போ ஆபிரகாம் ஊரிரை கொள்கையில ரொம்ப ஒரு உறுதியாக இருந்தார். இந்த விக்கிரக வழிபாட்டை எதிர்த்து உறுதியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் கூட இப்ப நம்ம கூட ஓரிரை கொள்கையில உறுதியா இருக்கணும். ஆனா சாக்ரிஃபைஸ் சொல்லும் போது கொஞ்சம் பின்வாங்கும். இப்ப ஓரிரை கொள்கை எல்லா முஸ்லீம்களும் ஓரிரை கொள்கையா, நான் ஓரிரை கொள்கையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாக்ரிஃபைஸ் சொல்லும் போது, தன்னுடைய உடைமைகளை இழக்கணும்னு சொல்லும் போது கொஞ்சம் பின்வாங்குவாங்க. சாதாரணமா பக்ரீத்துக்கு கூட அந்த ஆடு மாடு அறுக்கணும் அப்படின்னா வெளியில இருந்து வாங்கிதான் பண்றோமே தவிர வளர்க்கறதுல இருந்து எடுக்கிறதுங்கிறது மனசு வர மாட்டேங்குது. ஜக்காத் விஷயங்கள் கூட கொஞ்சம் பின்தங்கிதானே இருக்கிறாங்க. அந்த தன்னுடைய தியாகம் என்பது அவர் ஓரிரை கொள்கையிலும் இருந்தார், அதற்காக தன்னை தியாகம் செய்தார். அதுதான் அங்க ஹைலைட் ஆன காரியம். சோ அவருடைய வித்துல இருந்து வருகின்ற சந்ததிகளை
கர்த்தர் விரும்புகின்றார். ஒரு ஆபிரகாம் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது தன் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அந்த ஓரிரை கொள்கையை எடுத்து வைப்பார். நம்ம ஆபிரகாம் எந்த அளவுக்கு நம் மீது பற்று கொண்டிருந்தாலோ அந்த அளவுக்கு தான் தன்னுடைய பிள்ளைகளையும் சொல்லி வளர்ப்பார். எல்லா விஷயத்திலும் சொல்லிதான் என்ன பண்றாரு, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். அது அவர் பிள்ளைகள் வந்து முதல் மகன் இஸ்மவேல், இரண்டாவது பையன் இசாக். இவர்கள் தான் 2 சந்ததிகளாக மாறுகிறார்கள். அதாவது இசாக்குடைய சந்ததிகள் வருகிறவர்கள் இஸ்ரவேலர்கள் என்றும், இஸ்மவேல் சந்ததியில் வருகிறவர்கள் இஸ்லாமியர்கள் என்றும் அவர்கள் வருகிறார்கள். 2 சந்ததிகளாக. ஒட்டுமொத்த பைபிளே அந்த 2 சந்ததிகளை பற்றி தான் சொல்லுகிறது தவிர வேற எந்த செய்தியும் அந்த பைபிள்ல பார்க்க முடியாது. ஆனா அதிகமா பைபிள் வந்து ஈசாக்குடைய அந்த சந்ததியை பத்தி பேசும். ஆமா, இது இஸ்மாயில் அப்படின்னு வரும்பொழுது அவரை வந்து தனியா கொண்டு போய் விடுற அந்த இடத்தோட அது முடியுது இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன், அவனுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் இஸ்மவேலையும் தான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறார். அப்போ ஈசாக்குடைய சந்ததிகளை மட்டும் கொண்டு போனீங்கன்னா அப்ப இஸ்மவேலுடைய சந்ததி என்ன ஆயிடுச்சு? அது வந்து சென்சார், அது அவங்க வெட்டிட்டாங்க, கத்திரிகள் போட்டுட்டாங்க. அது கத்திரிகள் ஏற்கனவே வந்து அந்த பிள்ளை, அந்த பலி செலுத்துகின்ற அந்த பிள்ளையுடைய பெயரையே மாற்றிட்டாங்க. அதாவது இஸ்மவேலை தான் கொண்டு போறார். அவர் இஸ்மவேல் தான் முதல் பிள்ளை. இஸ்மவேல் கழிச்சுதான் 13 வருடங்கள் கழிச்சுதான் ஈசாக் பிறகுறார். அப்போ உன் ஏக சுதனம், அங்க 2 விஷயம் இருக்கணும். இவங்க பேரை மட்டும் மாத்தினாங்க பைபிள்ல, அந்த 2 விஷயத்த மாத்தல. அதான் அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறவன். அதாவது அது போன்ற சில விஷயங்கள் தான் என்னை போன்ற சில பேர் அறிந்து உணர்ந்து உண்மையை அறிந்து கொண்டு வெளியே வர்றதுக்கு காரணமா இருக்குது. அங்க என்னன்னா 3 விஷயங்கள் இருக்குது. ஏக சுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக் அப்படின்னும் போது, சரி ஈசாக்கு எடுத்துக்குவோம் குமாரன், ஆனா ஏகசுதன் நேசகுமாரன் போது அங்க அடிபடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏகசுதன் போது இப்ப 2 பிள்ளை இருக்கும் போது ஒருத்தர் ஏகசுதன் சொல்ல முடியுமா? ஒரே பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி அந்த இடத்துல வந்து இஸ்மவேல் வருகிறார் ஏகசுதன் என்ற இடத்துல. அதே போல நேசகுமாரன், ஒரு குழந்தையே இல்லை, வயசாகி போச்சு, பிள்ளை பெறாத மலடி ஆகி விட்டாங்க அவங்க அம்மா மனைவியார், அந்த சாராள் அம்மையார் ஆகிவிட்ட பிறகு அவங்க சொல்றாங்க, நீ இந்த வேலைக்காரியாவது நீ கல்யாணம் பண்ணிக்க. அவங்களே தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நீ அவங்க கல்யாணம் தான் பண்ணி கொடுக்குறாங்க, இவருக்கு சொந்தமா எடுத்துக்கல. ஆனா அது திருமணமா அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்களா? அங்கீகரிக்க மாட்டாங்க. அது பாருங்க, இந்த சாப்டர் வந்து பாருங்க, அது வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா அடிமை பெண்ணு, வேலைக்காரிக்கு பிறந்தவள் அப்படின்னு அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்போ அந்த பெண்ணை திருமணம் தான் செய்கிறார். திருமணம் செய்து கொண்டுதான் அவர் என்ன பண்றார், ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு வயதான காலத்துல ஒரு பெண் ஒரு மனைவியின் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அந்த ஆபிரகாமுக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சந்தேகத்தில் இருந்தவர், நமக்கு வாரிசு இல்லையா, கர்த்தர் நம்மளை சோதிக்கிறாரா, ஏன் இப்படி பண்ணிட்டாருன்னு இருந்தவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த பிள்ளை மேல எவ்வளவு ஒரு பாசம் இருக்கு. அதுல 13 வருடங்கள் வர அந்த பிள்ளை இருக்கு. அப்ப நேசகுமாரனோட தகுதியும் அந்த இஸ்மவேல் தான் பெறுகிறார். நேசகுமாரன் தகுதியும் ஒரு முறை வந்து அந்த அம்மாள், அந்த சாராள் அம்மையார் வந்து இந்த அடிமை பெண்ணையும் அவருடைய மகனையும் புறந்தே தள்ளும் அப்படின்னு சொல்றாங்க, தனக்கு பிள்ளை பிறந்த பிறகு. அப்போ அந்த காரியம் இது பைபிள் இருக்கு, ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. அந்த வார்த்தை வந்து அவரால் ஜீரணிக்க முடியல. நேசகுமாரன் இவர் தான். அப்ப நேசகுமாரன் அவருக்கு அந்த இல்லைன்னா அவரை விட்டுட்டு போறேன். அப்ப அந்த நேசகுமாரனை அடிமை பெண்ணை தள்ளும் போது அந்த நேசகுமாரன் நேசிக்கிறார். அந்த இடத்த தான் நம்ம யோசிக்கிறோம், அந்த இடத்துல தான் சிந்திக்கணும். இது என்னது, இது எப்படி ஏகசுதன் ஆவாரு, எப்படி நேசகுமாரன் ஆவாரு, இங்கே ஒரு கையாடல் பண்ணிட்டு அந்த ஈசாக்கின்னு மாத்திட்டாங்க. இப்படி மாத்தினவங்க தான் கடைசி வரைக்கும் அந்த பைபிளை கட் பண்ணி இஸ்மவேல் என்ற ஒரு சந்ததியை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் காலத்துக்கு பிறகுதான் இந்த பைபிள் அதாவது என்ன நினைச்சாங்கன்னா, பழங்காலத்து தீர்க்க தரிசனங்கள் மோசே சொன்னார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதர நடுவில் இருந்து எழும்ப பண்ணி அவர் வாயில் நான் அருளும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாதுன்னு நான் கடைசி நாளில் விசாரிப்பேன் அப்படின்னு மோசே கொடுக்கிறார். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் கடைசி நாளில் எழும்ப பண்ணுவேன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு சொல்லுவாங்க, இயேசு உயிர் தெழுந்தான்வாங்க, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தான்வாங்க, இயேசு கல்யாணமே ஆகாதவர்னு சொல்லுவாங்க. ஆனா மோசே கொண்டது அது உன்னை போல என்னும்போது மோசையை போலதான் இருக்கும். மோசை போல ஒரு சாதாரண ஒரு மனிதராக, ஒரு இறை தூதராக,
ஒரு திருமணம் பெற்று செய்து கொண்டு குழந்தை குட்டிகளை பெற்று வாழ்ந்துருவோம். அப்படின்னா தான் அவருக்கு மேட்ச் ஆகும். ஆனா அந்த இடத்துல வரும்போது அது இயேசு கிறிஸ்துன்னுவாங்க. சரி, மோசே வந்து மனிதனாச்சே, அவர் உயிர் தரலையே, அவர் வந்து சிலுவையில் அறையப்படவில்லையே, எப்படி மோசைக்கு மெர்ஜ் ஆகும், அது கிளிக் ஆகும் அப்படின்னு சொன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. இது போலதான், இது போல ஒரு தீர்க்க தரிசனங்கள் இருக்கும்போது அது நிறைவேறாது, இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறாதுன்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. அது வந்து கிபி 600க்கு பிறகு வந்து அரபு தேசத்துல சொல்லப்பட்டபடியே ஒரு தூதர் எழும்பின உடனே தான் என்ன பண்ணாங்க, பைபிள்ல கை வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அதிகமா அந்த பைபிள வந்து திருத்தி அமைக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நாசரேத் என்ற ஊரே கிடையாதுன்றாங்க. ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாசரேத் என்ற ஊரு, நாசரேத் இதே கிடையாது. எதை கிடையாது, அவர் வாழ்ந்த காலத்துல கிடையாது. அப்படியா? ஆமா, அது எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாம் சொல்றாங்க, ஆர்கியாலஜியும் சொல்லுது, ஒத்துக்கொள்ளுது. அது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல நாசரேத் என்ற ஒரு ஊரே கிடையாது. நாசரேத் ஏன் அழைக்கப்பட்டார்னா, அந்த இஸ்ரவேல் மோசைக்கு கொடுத்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையில நஸ்ரேயன் என்ற ஒரு விரதம் இருக்குது. ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் இன்னுமாய் இறைவனை அண்டிக் கொள்வதற்கு, இன்னுமாய் இறைவனை கிட்டி சேர்வதற்கு ஒரு நஸ்ரேயன் என்ற ஒரு விரதம். அது லெங்க்தா முடிய வச்சுக்குவாங்க, தாடி நீட்டா விட்டுக்குவாங்க. அவங்க வந்து திராட்சை ரசம், அந்த திராட்சை பழங்கள் சாப்பிட மாட்டாங்க. இப்போல ஒரு விரதம் அது, அந்த விரதம் அது இருக்கும். அது வந்து இயேசு கிறிஸ்து இருந்தார். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய தோற்றமே அப்படிதான் இருக்கும். நல்லா முடி வச்சிருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு. அவர் நஸ்ரேயன். அவர் நஸ்ரேயனாக நிறைய பேர், சிம்சோன் என்ற ஒரு நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல சிம்சோன் என்கிறவர் நஸ்ரேயன், நஸ்ரேய விரதங்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அதன்படி தான் அவரை நஸ்ரேயன் என்று சொல்கிறார்கள். அப்ப அது ஊர் பேர் இல்ல, ஊர் பேர் கிடையாது. அத வந்து இவரே வந்து கடவுளுக்காக இவர் நஸ்ரேயன் விரதம் இருந்தாருன்னு சொன்னா இவர் கடவுள் என்ற விஷயம் அடிபட்டு போயிடும். கடவுளுக்காக அந்த விரதம் இருந்தாரு, நஸ்ரேயன் விரதம் இருந்தாரு. இவர் வந்துன்னா அப்ப இவர் மனிதர், ஒரு சாதாரண ஒரு தூதர், ஆகவேதான் இவர் இந்த மாதிரி செய்கைகளை அவர் செய்திருக்கிறாரு. அந்த கடவுள் என்ற விஷயம் கான்செப்ட் அடிப்படும். அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க, நஸ்ரேயன் என்ற ஊரை உருவாக்கி இருக்கிறாங்க. இயேசுவின் காலத்துல அந்த நஸ்ரேயன் என்ற ஊரு இல்லை. அது போல இயேசுவை வந்து திராட்சை ரசம் குடிக்க வச்சு, இயேசுக்கு வந்து திராட்சை ரசத்தெல்லாம் வசனமே இருக்குது, நீங்கள் நசரேயருக்கு திராட்சை ரசத்தை குடிக்க வைக்கின்ற ஈனப்பிரவிகள், நீங்கள் கர்த்தர் தண்டிப்பார். ஓ, ஏன்னா இவங்க குடிக்க கூடாது, அவங்களுக்கே குடிக்க வைப்பாங்க இவங்க. அது போலவே இயேசு கிறிஸ்துவை வந்து திராட்சை ரசம் வந்து அவர் குடிச்சதாக இல்லை, அவரை வந்து பரிமாறினதாகவும் அவர் வந்து சில விஷயங்கள் அந்த இடத்துல இருந்ததாகவும் தான் சொல்லப்படுகிறத தவிர அவர் குடித்ததாக வந்து பைபிள் எவிடன்ஸ் இல்லை. அந்த மாதிரி அந்த நஸ்ரேயன்ற விரதம் இருந்ததுனாலதான் அவர் நஸ்ரேயன் எண்ணப்பட்டாரே தவிர, நஸ்ரேயன் என்ற ஊரில் நீங்களே கொஞ்சம் யோசித்து பண்ணிப்பாருங்க, மார்க்கத்துல 2 விஷயம் இருக்கு. நஸ்ரேயன் என்ற ஒரு பட்டம் வந்து மார்க்கத்துல இருக்கு. மார்க்கத்துல நஸ்ரேயன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு நஸ்ரேயன் என்ற பேர். அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு இறை தூதர், ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர், முற்றிலும் அந்த மார்க்கத்தை சார்ந்திருக்கிறவர். அவரை போயிட்டு ஒரு ஊரை பேர் சொல்லி கூடுவாங்களா, நஸ்ரேயன் ஆகிய இயேசுன்னு. எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தர் அப்படி சொல்ல மாட்டோம், ஒரு வாசம் சொல்ல மாட்டேன். ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தா அவர் பல்லவர்த்தாப்பா, அவர் தாம்பரத்தாரு, இவர் கூடாஞ்சேரி இவருன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் மார்க்கத்துக்குள்ள இருக்கிறவர் நஸ்ரேயன் சொன்னா அந்த மீனிங் தான் அது படம். அவரே ஏத்துக்க மாட்டார். நஸ்ரே ஊருக்கு தாங்கி ஒரு பேர் வருதுன்னா அவரை ஏத்துக்க மாட்டார். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்த சொன்னா இது அடிபட்டு போயிடும், இவர் கடவுள் என்ற விஷயம் அடிபட்டு போயிடும். ஆகவே என்ன பண்றாங்க, நஸ்ரேய என்ற ஊரே கான்ஸ்டன்டைன் காலத்தில் உருவாக்கப்பட்டதாக செய்திகள் இருக்கு. அது மெய்யாக்கணுன்றதுக்காக, அந்த விஷயத்தை மெய்யாக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்து இருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா சுன்னத்காரர்களிடம் எச்சரிக்கையார்கள் வசனம் வரும். அப்படியா? ஆமா. இப்ப இவர் சொல்லியிருப்பார், பவுல் சொல்லியிருப்பார், சுன்னத்காரர்களிடம் எச்சரிக்கையார். சுன்னத்காரர்கள் எப்போ வந்தாங்க? 600 வருஷத்துக்கு அப்புறம். அந்த ஒரு வசனம் போதும் இவங்க வந்து பைபிள் வந்து இஸ்லாம் வந்த பிறகு மாத்தி இருக்கிறாங்கன்றதுக்கு ஆதாரமா. இது வந்து அந்த பவுல் சுவிசேஷத்துல, ஆமா, நாய்களுக்கு பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையார்கள், சுன்னத்காரர்களிடத்திலும் எச்சரிக்கையார்கள். அப்ப சுன்னத்காரர்களிடத்துல எச்சரிக்கையாருங்கன்னா இயேசு கிறிஸ்துவ சுன்னத் பண்ணவர், ஆமா, இயேசுடைய சீஷர்கள் சுன்னத் பண்ணுவாங்க. யார்கிட்ட எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு இவரு?
கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? சரி சரி. அப்போ இது வந்து இஸ்லாம் வந்த பிறகு நிறைய விஷயங்களை உள்ள போட்டு அடைச்சிருக்கிறாங்க. இப்போ வருவோம் இஸ்ரவேல் சந்ததிக்கு வருவோம். இப்போ வந்து யாக்கூபு இருக்கார் இல்லையா, யாக்கூபு தான் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய பேரை மாற்றி வைக்கிறார் கர்த்தர். நீ இன்று முதல் இஸ்ரேல் என்று எனப்படுகிறாய் அப்படின்னு பண்றார். அவர் வந்து யாக்கூபு வந்து ஈசாக்குடைய 2வது பிள்ளை. முதல் பிள்ளையே அப்படியே அழிச்சிட்டாங்க. ஏன் அவரை கட் பண்ணிட்டாங்க? ஏசா, அவர் பேர் ஏசா. ஏன் அவரை கட் பண்ணிட்டாங்கன்னா அவர் இஸ்மாயிலுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணார். அவர் வந்து இஸ்மாயிலுடைய அதாவது பெரியப்பா பொண்ணு நினைக்கிறேன், அவருக்கு பெரியப்பா பொண்ணு. அவர் இஸ்மாயில் பொண்ணை ஏசா கல்யாணம் பண்ணதுனால ஏசாவை என்ன பண்ணிட்டாங்க, இவரை சொன்னாங்கல்ல அந்த மாதிரி இஸ்மாயில் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை சகோதரருக்கு முன்பாக விரோதமாக இருக்கும் அப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி ஏசாவையும் நான் வெறுத்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றேன். ஏசாவை வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏசா வந்து தன்னுடைய தம்பி அந்த யாக்கோபு, அவருடைய தம்பி யாக்கோபுக்காக தன்னுடைய ஜீவனத்தையே கொடுத்துட்டார். அவர் தன்னுடைய சகோதரனை நேசிக்கிற ஒரு சகோதரன் இருப்பான் என்றால் அது ஏசாவை தான் நம்ம வைக்கலாம். ஒரு முறை வேட்டையாடிட்டு ரொம்ப டயர்டா வருவார். வேட்டையாடிட்டு ஏசா என்றவர் டயர்டா வரும்போது அந்த யாக்கோபு என்றவர் கூழ் சமைச்சிட்டு இருப்பார். கூழ் சமைச்சிட்டு பசி அவருக்கு. அந்த நேரத்துலயும் அந்த இஸ்ரவேல் யாக்கோபு என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஏசா கேட்கிறாரு, தம்பி என்கிட்ட கொஞ்சம் கூழ் கொடுறா, ரொம்ப பசிக்குதுரா எனக்கு, அப்படின்னா உன்னுடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை எனக்கு கொடுத்துரு, அந்த பிள்ளைக்கு உண்டான நல்ல அந்தஸ்தையும் எனக்கு கொடுக்கறதுனா நான் அந்த கூழை கொடுக்குறேன். சாதாரண ஒரு கைப்பிடி கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர, எப்பா எனக்கு தேவை இப்ப பசி, நீ சேஷ்ட புத்திர பாக்கிய தேவதை எடுத்துக்க, என்ன ஒண்ணு பண்ணிக்க, நீ வந்து கூழை கொடுன்னு கூழை குடிச்சத. அது ஒரு சம்பவம் நடக்குது. சேஷ்ட புத்திர பாக்கியத்தை எழுந்தது. ஈசாக் அலைவாசலம், ஈசாக் நம்பி இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை வந்து ஏசா தான். யாக்கோபு பிடிக்காது. யாக்கோபு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாதவர். ஏன்னா ஏசா வந்து வேட்டையாடி தன் தகப்பனை நன்றாக கவனித்துக் கொள்கிற ஒரு பிள்ளையாக ஏசா இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, வேட்டையாடி கொண்டு வரலாம் தகப்பனை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார், அவருக்கு திருப்தி அடைவார். அதன் பேர்ல வந்து ஈசாக்குக்கு ஏசா மேல ஒரு பாசம் பட்டுது. அவர் என்ன பண்றாரு, தன் மகனை கூப்பிடுறாரு, அப்பா என்னால இனிமே முடியல, நான் சில காலத்துல நான் மரணிச்சிடுவேன், என்னுடைய ஆசீர்வதிக்கு போறேன், நான் உன்னை என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு நான் தரப்போறேன், அதனால நீ என்ன பண்ண, நீ போய் எனக்கு நல்ல ஒரு பதார்த்தம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு நான் ஆசீர்வதிக்கணும். இதை வந்து அந்த தாயார் கேட்குறாங்க, யாக்கோபுடைய மிஸ்ஸஸ் கேட்குறாங்க, ஒய்ஃப், யாக்கோபுல ஈசாக்குடைய ஒய்ஃப் தாயார், அதாவது ஏசாவுக்கும் யாக்கோபுக்குரிய அம்மா கேட்குறாங்க. அவங்களுக்கு சின்ன பிள்ளை மேல ஒரு விருப்பம், யாக்கோபு மேல. அவங்க என்ன பண்றாங்க, சின்ன பிள்ளைய கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஏசாவை வந்து அப்பா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ என்ன பண்ண, அவனுக்கு முந்திக்கோ, அவனை வரதுக்குள்ள நீ முந்திக்கோ, நீ போய் கொடுத்த ஆடை அடிச்சுப்பா, நான் வந்து சமைச்சு உனக்கு கொடுக்குறேன். ஆனால் அந்த ஆட்டை நீ போய் அப்பா கிட்ட போயிட்டு, அவர் கண்ணு தெரியாது, ஈசாக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அப்போ அப்பா கிட்ட போயிட்டு எல்லா ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்க வரதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி தாய் ஒரு திட்டம் போடுவாங்க. சரி, இவர் போவார், ஆட்டை அடிப்பாரு. அந்த ஏசாண்டவருக்கு உடம்புல ரோமங்கள் அதிகமா இருக்கும், உடம்புல தடை பார்த்தாவே நிறைய முடி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டு தோல் எடுத்து அவர் மேல போத்தி, யாக்கோபு மேல போத்தி தாயாரு ஈசா கிட்ட அனுப்புறாங்க. பைபிள் ஸ்டோரி இது. ஈசா கிட்ட அனுப்புறாங்க. அப்போ போறாரு, போனோடனே அப்பா நான் ஏசா வந்துக்கிறேன்ப்பா அப்படின்றாரு. இல்லையா, என் புள்ள குரல் மாதிரி தெரியலையப்பா அப்படின்னாரு. இல்லப்பா நான் ஏசா தான், என்னுடைய உடம்பெல்லாம் தொட்டு பாருங்கப்பா அப்படின்னா தொடும்போது அந்த ரோமம் படம் அவருக்கு. சரி, என்ன பண்றாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவாரு. தொட்டு பார்த்தா ஆட்டு மாதிரியா இருக்கும் மனுஷ உடம்பு. ஆமா, சொன்ன மாதிரி அப்படி பைபிள்ல அப்படி போட்டுருக்குது, ஆட்டு உடம்புல இருக்கிற முடி மாதிரியா இருக்கும். அதான் நான் தொட்டு பார்த்தாலும் இஸ்மாவேல் வந்து துஷ்டனா இருப்பான்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, ஆனா இதுதான் மொத்தமாவே துஷ்டதனமா இருக்குது. துஷ்டதனமா இருக்கிற செயல்கள் அத்தனையுமே இங்கதான் இருக்கும் பாருங்க. அவர் அமைதியா இங்க போயிட்டாரு, இங்கதான் துஷ்டதனமான செயல் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே அவர் பெரிய பிள்ளை மூத்தவர் வர்றாரு, ஏசா வேட்டையாடிட்டு அப்பா கிட்ட வருவாரு. அப்பா ஏசா வந்துருப்பா. என்னப்பா சொல்ற, நான் நம்பா ஏசா, இதுக்கு முன்னாடி வந்தது யாருப்பா? அப்பா நான் இப்பதானப்பா வரேன். ஐயோ மகனே, நான் ஏமாந்துட்டேன் மகனே.
என்னுடைய ஆசீர்வாதத்தை தான் வந்து நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். ம். இருந்தாலும் அங்க ஒரு விஷயம் சொல்வாரு, அவன் உன்னை சேவிப்பான்பார். ம். அவனுக்கு நீ வந்து இளைய தலை ஒரு கடைசியா ஒரு வாசனை இருக்கு, நீ எல்லாரையும் நீ கைக்குள்ள வச்சிருப்ப, உன் சந்ததி உன்னுக்கு வந்து பெரிய திரளான கூட்டம் வசம் இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்ற ஒரு வாசகத்தை கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க, யாக்கோபு நீ தப்பிச்சு ஓடிடுறா, உங்க அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்கலாம், வெட்டி கிட்டி போட்டு போறான், நீ மாமா வீடு இருக்கு, லாபான் அவங்க மாமா பேர், மாமா வீடு இருக்கு, அங்க போயிடு, அங்க போயிட்டு நீ அங்க இருந்துக்க, உங்க அண்ணன் கோபம் தீர்ற வரைக்கும் நீ அங்க இருந்துட்டு வாப்பான். யாக்கோபு தப்பிச்சு ஓடிடுறாரு மாமா வீட்டுக்கு. மாமா வீட்டுக்கு போனோன்னே அங்க மாமா வீட்டுல பொண்ணை பார்க்குற ராகேல்னு ஒரு பொண்ணு, ராகேல் ராகேல் தான் அங்க பாக்குறாரு. இசாக்கு ரெபேக்கால், ராகேல்னு ஒரு பொண்ணு. அதை பார்த்த உடனே இவருக்கு லவ் ஆயிடுது. மாமா கிட்ட போயிட்டு நீ ராகேல் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாரு. நீ 7 இயர்ஸ் இங்க வேலை செய், 7 வருஷம் என்கிட்ட வேலை செஞ்சேன்னா உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி என்ன பண்றாரு, யாக்கோபு 7 வருஷம் மாமா கிட்ட வேலை செய்யறாரு. வேலை செஞ்ச உடனே மாமா என்ன பண்றாரு, பொண்ணை மாத்திடுறாரு, பெரிய பொண்ணை குத்துறாரு. பெரிய பொண்ணுக்கு கொஞ்சம் கூச்ச கண்ணா, அதுக்கு கண் ஒரு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அதை யார் கல்யாணம் பண்ணுவா, கொஞ்சம் அது திருமணம் தாமதிக்கின்றதுனால என்ன பண்ணுவாரு, சின்ன பொண்ணை பெரிய பொண்ணை குத்துருவாரு. கொடுத்த உடனே இவர் என்ன மாமா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நான் அந்த பொண்ணுக்காக தான் 7 வருஷம் வேலை செஞ்சேன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சு இந்த பொண்ணையும் கட்டிக்கோ அப்படின்றார். இப்போ இது அடிப்படையை பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் கூட இப்ப நடக்கிற இஸ்லாமிய திருமணம் படித்தான் அது நடந்திருக்கு. பெண் ஒரு பக்கமா, பெண் வீட்டார் ஒரு பக்கமா இருக்கிறாங்க, பெண்ணும் மாப்பிள்ளையும் நேருக்கு நேரம் சந்திக்காத நிலையில் அந்த முறை அந்த பழைய ஏற்பாட்டினுடைய திருமண முறை கூட இன்றைக்கு நடக்கிற இஸ்லாமிய திருமண முறைப்படிதான் அன்றைக்கும் நடந்திருக்கு. இப்ப நான் கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது, பொண்ணு நேரடியா பார்த்து கல்யாணம் பண்றாங்க, தாலி கட்டுறாங்களே, அப்படி பார்த்தோன்னா ஐயோ இதுன்னா நீ மோசம் பண்ணிட்டியே, நான் வந்து தங்கச்சி தானே கேட்டு நீ அக்காவை கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ பெண் ஒரு பக்கமும் மாப்பிள்ளை ஒரு பக்கமும் இருந்து அந்த இப்ப நடக்கிற இஸ்லாமிய முறைப்படிதான் அந்த காலத்துல திருமணம் நடந்திருக்குது என்பதுக்கு இது ஒரு ஆதாரம். இப்போ லேயால் ராகேல் லேயால் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த லேயாளுக்கு 6 பிள்ளைங்க, இந்த ராகேலுக்கு 2 பிள்ளை, அந்த ராகேலுடைய வேலைக்காரிக்கு 2 பிள்ளை, இந்த லேயாளுடைய வேலைக்காரிக்கு 2 பிள்ளை, மொத்தம் 12 யாக்கோபு. இப்ப மட்டும் வந்து வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அடிமை பெண். இதுல மட்டும் 12 கோத்திரத்துல வந்து 2 கோத்திரங்கள், மொத்தம் 4 கோத்திரங்கள் அடிமை பெண்ணுக்கும் வேலைக்காரிக்கும் பிறந்த பிள்ளைகள். இப்ப இதுல மட்டும் செட் ஆகுதம்மா கிறிஸ்தவர்கள்? நான் கேட்கிறேன், மனசாட்சியோட பதில் சொல்லணும். அப்ப ஆகார் அடிமை பெண், அவ வேலைக்காரிக்கு பிறந்தவள் இஸ்மவேல் சொன்னா, ஆனா இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்துல 4 கோத்திரம் அடிமை பெண்ணுக்கும் வேலைக்காரிக்கும் பிறந்த கோத்திரம். இதை எந்த வகையில எடுத்துக்கொள்ள போகுது? இந்த 12 பேர்கள் தான். இந்த 12 வந்து இஸ்ஹாக்குடைய கோத்திரத்திலே சேருது. இப்ப அந்த தலைமுறையில தான் இஸ்ஹாக்குடைய தலைமுறையில தான் வருது. ஆமா, இஸ்ஹாக்குடைய மருமகளா வருது. இஸ்ஹாக்குடைய மருமகளாவே 2 வேலைக்காரிங்க வர்றாங்க, அடிமை பெண்கள் வராங்க. ஆனா நேரடியா இருக்கக்கூடிய ஆபிரகாம் சந்ததியோடைய அந்த இஸ்மாயில வந்து தள்ளுபடி அது சப்ஜெக்டே கொண்டு வரல, அது அப்படியே நீக்கிட்டாங்க, அது கொண்டு போல. இப்போ இந்த இவங்களுக்கு 12 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை தீனான்னு ஒரு பெண் பிள்ளை. அப்பவே அங்கேயே அவங்களுடைய இஸ்ரவேலுடைய கொடூரத்தன்மையும் அந்த அவங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை ஒரு சம்பவம் உண்டு. அந்த தீனாள் என்கிறவள் ஒரு ஊரை சுற்றி பார்க்க போகும்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு ராஜகுலத்தை சேர்ந்த ஒரு பையன், அவன் அந்த பெண்ணை பார்த்து அவ அழகுல மயங்கி அவளை சயனிச்சிடறான், அவளை உடல் உறுப்பு கெடுத்துடுறான். கெடுத்த உடனே இந்த பிள்ளை வந்து அப்பா கிட்ட வந்து சொல்லுது, இந்த மாதிரி என்ன இது மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு. சரி, அவங்களும் என்ன பண்றாங்க, விட்டு இல்லை அந்த பெண்ணை, அவங்க பெண் கேட்டே வராங்க. பெண் கேட்டு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் வந்து அவங்க பெண் கேட்டு வராங்க. பெண் கேட்டு வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ரொம்ப கோபம், ரோஷம், எப்படி நம்ம தங்கச்சியை வந்து
அக்காவோ தங்கச்சி நம்முடைய சகோதரியை இவர்கள் எப்படி இந்த மாதிரி அவர்களை கையாளலாம், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வச்சிருந்தாங்க. அப்போ யாக்கூப் அவர்களை கன்வின்ஸ் பண்றாருப்பா, அது மாதிரி ஆயிடுச்சு, பரவாயில்ல கொடுத்துடலாம் அப்படின்னு பண்றாரு. இவங்களுக்கு அது தாளல. இவங்க என்ன பண்றாங்க, அண்ணன் தம்பிங்களுக்கு ஏற்புடையதா இல்லை. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு தந்திரம் சொல்றாங்க. நாங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள், நாங்கள் எல்லோரும் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களோடு விருத்த சேதனம் இல்லாதவர்கள் உடன்படிக்கை செய்ய முடியாது, எங்களுடைய சட்டம் அப்படி இருக்கு. ஆகவே நீங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணிக்கங்க, நாங்க உங்களுக்கு பொண்ணை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாப்பிள்ளை வீட்டார் சம்மதிச்சிடறாங்க. சம்மதிச்சு அவங்க என்ன பண்றாங்க, விருத்த சேதனம் பண்ணிக்கிறாங்க. அந்த விருத்த சேதனம் பண்ணி அவன் நோவுல இருக்கும்போது எல்லாரையும் வெட்டி காலி அன்னைக்கு ராத்திரியே. இது பைபிள் சம்பவம். எல்லாமே துஷ்டமா இருக்கு. எல்லாமே துஷ்டம். சகோதரி வாழை வெட்டி ஆயிடுச்சு, வயிற்றுல கட்டத்தோட வாழை வெட்டியா போயிடுச்சு. சகோதரி அவ புருஷனையும் வெட்டி போட்டாங்க. அது கூட அவங்க யோசிக்கல. இந்த மாதிரி ஒரு ஆரம்ப காலமே துஷ்ட மனுஷங்களா தான் அவங்கள பைபிள் காட்டிட்டே வருது. ஆன்மீகத்தையே அவங்க ஒரு போர் சரியா யூஸ் ஒரு ஆன்மீகத்துல அந்த ஒரு விருத்த சேதனத்தையே அவங்க தப்பா யூஸ் பண்றாங்க பாருங்க. அந்த போர்ஜரியா அதை யூஸ் பண்றாங்க பாருங்க. அவங்க கிட்ட அந்த ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த ஒரு சைத்தானுடைய சேஷ்டைகள் பின்தொடர்ந்து வருது. அப்போ இவங்க என்ன பண்றாரு, எகிப்துல அடிமைகள் ஆக்குறாரு. இங்க என்னன்னா பெரிய பஞ்சம் வந்தது நாட்டுல. பஞ்சம் வந்துடும் என்ன பண்றாங்க, அதுல கூட அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல யாக்கூப் நபிக்கு ரொம்ப பிரியம். அவர் கனவு கண்டு சொல்லுவாரு, அப்பா நான் ஒரு கனவு கண்டேன், 7 கதிர்கள் நிமிர்ந்து நிற்குது, என்னை பார்த்து தலை வணங்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயம் சொல்லுவார். அதாவது சகோதரர்களுக்கு நான் இதுவாக இருப்பேன், இந்த 12 பேர்களுக்குள்ள நான் முதன்மையா இருப்பேன், அந்த 12 பேர்களும் 11 பேர்களும் என்னை வணங்குவார்கள், இப்படியெல்லாம் ஒரு கருத்தலின் அடிப்படையில சில கனவுகளை சொல்லுவார். அப்ப நீ அவங்ககிட்ட எல்லாம் சொல்லாதப்பா, அந்த மாதிரி கனவுகள் எல்லாம் அவங்க பொல்லாதவனுங்க அப்படின்னு யாக்கூப் எச்சரிக்கிறார். அப்போ இவருக்கு மேல ரொம்ப அதிகமான பாசம் இருக்கிறதுனால, எல்லாரை விட இவர் அதிகமா கவனிக்கிறதுனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யோசேப்ப இவர் என்ன பண்றாங்க, இவரை கொன்னுடலான்னு முடிவு பண்றாங்க. இவரை கொன்னுடலான்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஒரு கொன்னுடலான்ட்டு அவங்க சிறுத்தையோ கரடி கிட்டே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதுல 2 சகோதரர்கிட்ட ஒரு இது, வேணாம் தம்பியை கொல்ல வேணாம், இங்க எங்கன்னா கிணத்துல போட்டு போயிடுவோம் மனசு மாறிடுது. மனசு மாறும்போது ஒரு தண்ணி இல்லாத ஒரு பள்ளத்துல தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பக்கமா இஸ்மவேல் சந்ததியை சேர்ந்தவர்கள் அவங்கதான் வர்றாங்களா? அவங்கதான் வர்றாங்க. எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க கர்த்தர். இவங்க அந்த பைபிளுடைய நீரோட்டங்கள்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ இஸ்மவேல் சந்ததியார் அந்த இஸ்மவேல் சந்ததியார் அவரை மீட்டு எடுத்து கொண்டு போய் அவங்க எகிப்து தேசத்தில் வசிக்கின்ற இஸ்மவேல் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு ராஜாவின் அரண்மனையில இவர் வேலைக்காரன் வைக்கிறார். இவர் வேலைக்காரன். ராஜா இஸ்மவேலர் இல்ல, யாரும் இல்ல, ராஜா இஸ்மவேலர். ராஜாவுடைய தலைவன், ராஜாவுடைய போர் தலைவன், படை தளபதி மாதிரி அவருடைய வீட்டுல போத்திபார்னு சொல்லுவாங்க, அவருடைய வீட்டுல அவனை வேலைக்காரனா வைக்கிறாங்க. அது இவங்களை ஏன் அடிமைகளாக்குறாங்க, 410 வருஷங்கள் ஏன் அடிமைகளாக்குறார் அப்படின்னா, வருங்காலத்துல இவங்க இஸ்மவேல் சந்ததியை அடிமையின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடாது. இதுதான் மெயின் ரீசன். எகிப்திலேயே அதே அந்த பெண்ணுடைய சொந்த தேசத்திலேயே இவங்களை அடிமைகளாக்குறார். இப்ப இவங்க அடிமைகள் ஆயிட்டு அந்த வேலைக்காரியுடைய அந்த ஆகார அம்மையாருடைய தேசத்திலே இவங்க போய் அடிமைகள் ஆயிட்டு இப்ப இவங்க அடிமையின் பிள்ளை வேலைக்காரியின் பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? ஆனா இனி வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. இது வரைக்கும் அதான் சொல்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவ ஆகார் அடிமையின் பிள்ளை வேலைக்காரிக்கு போறவள் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு தான் வருங்காலத்துல இந்த மார்க்கம் தேவனுடைய ராஜ்யம் ஆகிய இஸ்லாம் என்ற மார்க்கம் அந்த அரபு தேசத்துக்கு போகிறது. அது அந்த அம்மையாருடைய வழித்தோன்றலில் செல்கிறது என்றதின் அடிப்படையில் தான் நாளைக்கு அது அடிமையின் பிள்ளை என்று சொல்லக்கூடாது, அது அடிமையின் சமுதாயம் என்று சொல்லக்கூடாது,
என்ற காரணத்திற்காக தான் இவங்களை கொண்டு போய் 410 வருஷம் அடிமைகளாக்குறாரு. 410 வருஷம் அடிமைகள் ஆக்குறாரு. அப்ப கூட அப்போ இங்க எகிப்து தேசத்துல தானியங்கள் இருக்கிறது. தானியங்கள் கூட யாரால இருக்கிறது? யூசுப் நபியினால இருக்குது. அவர் தான் கனவு கண்டு 7 வருஷம் பஞ்சம் எல்லாத்தையும் ஸ்டாக் பண்றாரு. ஸ்டாக் பண்ணுங்க, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, நம்ம நல்ல 7 வருஷத்துல இப்போ இருக்கிற நிலத்துல விதைச்சு நம்ம அறுவடை செஞ்சு நம்ம குடோன்ல சேர்த்து வச்சிட்டோம்னா வரப்போகின்ற காலங்கள்ல அது நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஸ்டாக் பண்ணி வச்சதுனால சுற்றுப்புறத்துல இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் தானியங்கள் இல்லாத காரணத்தினால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்ப அவர் ரொம்ப முதிர் வயதாயிட்டார். பிள்ளைகளை அனுப்பி போயிட்டு வாங்க, பக்கத்து தேசத்துல எகிப்துல தானியங்கள் இருக்குதுன்னு கேள்விப்படுறேன், நீங்க போயிட்டு தானியங்கள் வச்சுறாங்க. அப்போ அந்த தானியங்கள் எடுத்துட்டு வந்து வரும்போதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்கள் நினைச்சு கண்டுபிடிச்சாரு. தன்னுடைய சகோதரர் வந்திருக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து இங்க இருந்து ஒரு பாத்திரத்தை தூக்கி அந்த கோணி பையில போட்டுட்டு அவங்க மறுபடியும் திரும்பி வரும்போது இத ஐயோ நான் தப்பு பண்ணிட்டோம், நாங்க எடுத்துட்டு போல, இது தவறுதலா எங்க கோணி பையில வந்துடுச்சு, இந்த பாத்திரம் நாங்க கொண்டு போலன்னு திரும்பி கொண்டு வந்து கூடும்போது அந்த பென்யமீனை கூட்டுவாங்க, என் தம்பியை கூட்டுவாங்கன்றார். அவங்களுக்கு ஒரு சகோதரன் ஒருத்தர் இருப்பானே பென்யமீன், அவனை கூட்டிட்டு வாங்க நான் தரேன் அப்படின்பாரு. அப்போ இவங்க போயிட்டு இந்த மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போயிட்டு தம்பியை கூப்பிட்டு வர சொல்றாங்க. அப்பதான் பதத்துலாம், ஏண்டா நீ வந்து யோசிப்ப காலி பண்ணது போதாது, அவனுடைய தம்பியும் கொண்டு போய் காலி பண்ணணும்னு பாக்குறீங்களா? இல்லப்பா இந்த நம்பிக்கைய என்ன நம்புவேன் இப்படிதான் அவரு கொண்டு போனோன்னு அப்பதான் சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து எல்லாரும் கட்டி பிடிச்சி ஒரே அழ சத்தமா கேக்குதான் அந்த அரண்மனைக்குள்ள. இது வந்து பிரோன் கிட்ட எட்டுது, என்ன ஒரே சத்தமா கேக்குது அங்க அப்படி வந்து இந்த மாதிரி யூசுப்புடைய சகோதரர்கள் எல்லாரும் திரும்பி வந்திருக்காங்க, அப்படியே ரொம்ப சந்தோஷம். சரி அவங்கள போய் பார்க்கலான்ட்டு வந்து, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்க இங்கேயே ஒரு இடத்துல தங்கிக்கிங்க, நீங்க எல்லாரையும் தகப்பனையும் கொண்டு வாங்க. இப்ப தகப்பனை பாக்குறாரு யூசுப் நபி, தகப்பனை பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுறாரு, ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்பதான் அவங்க அந்த புலம்பெயர்ந்து அந்த இடத்துக்கு வந்து தங்களுடைய வசிப்பிடங்களை அங்க அமைத்துக் கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு 410 வருடங்கள் அங்க இருக்கிறாங்க. அப்போ யாக்கூப் ஆபிரகாம் நபிக்கு தன்னுடைய சிநேகிதனாகிய இப்ராஹிமுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையை நினைவு கூறுகிறார். இந்த தேசத்தை நான் உங்கள் கையில கொடுக்கிறேன், உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. வெறும் ஈசாக்கு மட்டும் கொடுப்பேன்னு சொல்லல, உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு அந்த கானான் தேசம், அதாவது இப்ப இருக்கிற ஜோர்டான், பாலஸ்தீன், இஸ்ரேல், லெபனான், சிரியா, இந்த எல்லைக்குட்பட்டது, அதான் பெரிய கானான் தேசம். இந்த தேசத்தை உங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இவங்க 410 வருஷம் அடிமைகளா இருக்கிறாங்க. இவங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தும் போது இவருடைய குரல் இறைவனுடைய சன்னிதானத்துல கேட்டதாகவும், சரி அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இவர் நினைவு கூர்ந்ததாகவும் ஒரு ரட்சகரை எழுப்பினார், மோசே என்ற ஒரு ரட்சகரை. அதான் தெரியும் நமக்கு மோசே எப்படி வந்தாரு என்ன வந்தாருன்னு தெரியும். அந்த மோசே என்ற ரட்சகரை அனுப்பி அந்த பார்வனிடத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வெளியே கொண்டு வர, வெளியே கொண்டு வந்த கொஞ்ச காலத்திலேயே அந்த வெளியே கொண்டு வந்த போதுதான் அந்த நோன்பின் கட்டளைகள் இருக்கிறது. அதை இன்றைக்கு வரைக்கும் இவங்க கிறிஸ்தவர்கள் கடைபிடிப்பதில்லை. அப்ப அதை பார்த்த பிறகுதான் என்னுடைய இஸ்லாம் மேல அதிகப்படியான ஒரு கவனமும் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இதுவும் ஏற்பட்டது. சில சம்பவங்கள் இஸ்லாமுக்கு வந்துட்ட பிறகு சில விஷயங்கள் அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது அப்படியே டிட்டோ இஸ்லாமா இருக்கு. அதனுடைய வழிபாடுகள், அதனுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே இஸ்லாமிக் சார்ந்து இருக்கு, ஒத்து இருக்குது அப்படின்னும் போதுதான் எனக்கு அந்த ஒரு உறுதி ஏற்பட்டது. இஸ்லாம் தவிர ஒரு மார்க்கம் இல்லை அப்படின்னு. அப்படி என்னன்னா 7 நாள் அங்க நோன்பு வைக்க சொல்றாரு. அது 4 எகிப்து விட்டு தாண்டிட்ட பிறகு முதலே அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வனாந்தரத்திலே ஆராதனை செய்யும்படியாக என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த பார்வோனிடம் சொல்லு மோசேயிட்ட கட்டளையிடுகிறார்.
வனாந்தரத்திலே ஆராதனை செய்யும்படியாக என் ஜனமாகி இஸ்ரவேலரை நீ அனுப்பிவிடு என்று அந்த பார்வோனிடம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வனாந்தரத்துல என்ன இருக்கு? அப்போங்க வெறும் வனாந்தரத்துல ஆராதனை செய்வாங்க. மக்கா என்ற புனித ஸ்தலம் அங்க இருக்குது. அதை குறித்து சொல்லுது. அதை குறித்து பைபிள் சொல்லுது. வனாந்தரத்துல ஆராதனை செய்யணும்னா எங்க போய் ஆராதனை செய்வாங்க? இஸ்ரேல் மக்கள் முதல்ல ஆராதனை செய்த இடம் மக்கா காபத்துல்லா தான். தெளிவா இருக்கு பைபிள். அப்போ வனாந்தரத்திலே ஆராதனை செய்யும்படியாக என் ஜனங்களை நீ அனுப்பிவிடும்படி பார்வோனுக்கு நான் சொன்னதாக சொல் அப்படின்னு சொல்லி மோசே கிட்ட சொல்றாரு. மோசையும் அதே போல் சொல்றாரு, ஏன் வனாந்தரத்தில் தான் பலி என்னமா, இங்கே செலுத்துங்க உங்க தேவனுக்கு, இங்கே பண்ணுங்க. பல முறை அவர் இருதயத்தை இறைவன் கடினமாக்கினார். அவருடைய இருதயத்தை அதிகமாக கடினமாக்குறதுக்கு காரணம் இவங்க பலப்படணுன்றதுக்காக. இவங்க பலப்பட்டு அனுப்பினவர் யெகோவா தேவனாகிய கர்த்தர் தான், அல்லாஹ் தான் அனுப்பினார் என்பது மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப அதனாலதான் செப்பா சில அதிசயங்கள் என்ன எடுத்த உடனே போய் கூப்பிட்ட உடனே பார்வோன் ஒத்துக்கிட்டு சரி நீ எட்டுன்னு போ அப்படின்னு சொல்லாம ஏன் இருதயத்தை கடினப்படுத்துகிறார் என்றால் மக்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மையான இறைவன் தான் நம்மளை அழைக்கிறார் அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். மக்கள் போறாங்க, கொஞ்ச நாள்ல சலிப்படைகிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு நோன்பு கட்டளையிடப்படுகிறது. சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் நீ புசிக்கலாம். சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் நீ புசிக்கலாம். விடியற்காலமான போது உன் பாத்திரத்துல எதுவுமே இருக்கக்கூடாது. நீ அதை சுட்டரிக்க கூடாது. சாப்பிட்றதுக்குன்னு எந்த பொருளும் உன் பாத்திரத்துல இருக்கக்கூடாது. நீ ஒரு சாயங்காலத்துல ஒரு ஆட்டுக்குட்டி அடைக்கிறியோ எதை பண்றியோ என்ன செஞ்சுக்கோ, அதை விடியற்காலம் வரைக்கும் நீ புசிச்சுக்கோ. விடியற்காலம் ஆயிடுச்சுன்னா அதை பண்ணக்கூடாது. அது இறைவனுடைய நாள். அதை நீ கண்டிப்பாக தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இதை ஆசரிப்பாயாக அப்படின்னு ஒரு நோன்பை கட்டளை இடுகிறார். அதுக்கு தான் பஸ்கா, பாஸ் ஓவர் சொல்லுவாங்க. பாஸ் ஓவர்னா கடந்து செல்லுதல். அந்த எகிப்தை விட்டு கடந்து அவங்க போயிட்டாங்க. அதாவது தேவனாகிய கர்த்தர் பல வாதைகளை அனுப்பியும் அந்த பார்வோனுடைய இருதயம் கடினமான காரணத்தினால தன்னுடைய சேனைகள், வானதூதர் சேனைகளை கொண்டு அங்க ஒரு அழிவை ஏற்படுத்துறார் அந்த தேசத்துல. அந்த எழிவை அந்த பாஸ் ஓவர் அவங்க கடந்து செல்வார்கள். அதாவது உங்கள் ஆட்டுக்கு அடித்து அதன் ரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களில் தடவிங்க. நிலைக்கால்களில் தடவிட்டா அதை பார்த்துட்டு இது இஸ்ரவேலுடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு வானவர்கள் அதை கடந்து சென்று விடுவார்கள். அதான் பாஸ் ஓவர், அந்த பண்டிகை. அந்த தினம் தான் அவங்க இஸ்ரவேல் விட்டு கிளம்புறாங்க. 1,61,000 பேர் 3 லட்சத்துக்கு மேல கிளம்புறாங்க. அவ்வளவு பேர் அப்பவே அத்தனை பேர் இருந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் அது. அவ்வளவு பேர் கிளம்புனவங்க இன்னைக்கு மொத்தமே அவ்வளவு கூட இல்லை, அந்த மாதிரி சுருங்கி போயிருக்கு. அப்படியே அவங்க கிளம்பி கொஞ்ச நாள்லயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு சாப்பாடு சரியில்லை, எகிப்துல அடிமையில இருந்தப்பவே எங்களுக்கு இறைச்சி கிடைச்சது, எங்களுக்கு அது கிடைச்சதுன்னா மண்ணு சொல்வா, வானத்துல பைபிள்ல காடைகளே விட்டது அப்படின்னு பைபிள் சொல்லுது. வானத்துல காடைகள் விழுந்துதான். அப்படியே அந்த பாலைவனம் பூரா காடைகளாகவே இருந்ததுதான். அதை எடுத்து சமைப்பாங்களாம். மோசே கட்டளை இடுவாராம், இன்னைக்கு மட்டும் வச்சிடுங்க, நாளைக்கு மீதியானது இருக்கக்கூடாது, நாளைக்கு உண்டானது கர்த்தர் நமக்கு தருவாரு, நீங்க மறாவது நாளைக்கு உண்டானது சேர்க்க கூடாதுன்னு வாங்கலாம். ஆனா அது சொல்ல கேட்க மாட்டாங்க. அடுத்த நாள் மோசே கூடாரத்தின் வழியா நடந்து போகும்போது ஒரே ஸ்மெல் அடிக்குமா, ஒரே நாள்ல நாத்து அடிக்க வச்சிருவாங்க கத்து. என்ன நீங்க யாரும் சேர்த்து வச்சிருக்கீங்களா இத? ஆமா, இனி வருமோ வராதோ, வானத்துல பொழியுமோ பொய்யாதோ, அவ நம்பிக்கை. அதனால நாங்க சேர்த்து வச்சோம், எல்லாம் சேர்த்து வெளியே கூட்டுங்க. அந்த ஜனங்களோட ரொம்ப போராடி கஷ்டப்பட்ட ஒரு மோசே. அதாவது இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதல்ல அதாவது இஸ்மாவேல் துஷ்டனா இருப்பான், சந்ததி துஷ்டனா இருக்கும்னு வருது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் பைபிள்ல கட்டாயிடுது, அந்த விஷயமே வரல. இது முழுக்க இஸ்ஹாக்குடைய சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு இதுதான் பைபிள்ல வருது. ஆனா எல்லாமே துஷ்டமா இருக்கு, இறைவனுக்கு எதிரான செயல்கள் தான் இங்க வந்துகிட்டே இருக்கு. அதுவும் பரம்பரையா வருது, பரம்பரையா வருது இல்லையா? ஒண்ணும் இல்ல, அந்த யாக்கோபு தாண்டி போயிடுறாருல்ல, அவர் பல வருஷம் கழிச்சு வர்றாரு திரும்பி. அவர் என்ன பண்றாரு, அதுலயும் ஒரு கண்ணி வேலை பண்றாரு. ஒருவேளை ஏசா நம்முடைய அண்ணன் கோவப்பட்டு எதிர்க்க வந்தாலும் வரலாம்,
அவன் வந்தாருன்னா அவர் பாஞ்சி நிறைய சேதப்படுத்திடலாம் அவர் கோபத்துல. ஆடுகளை மாடுகளை நிறைய கோழிகள் விலங்கினங்கள் எல்லாம் சாவடிச்சிட்டு அவர் வந்து நாசப்படுத்துவார். நம்ம பொருள் சேதை ஆயிடும். அதனால ஒரு பாட்டை மட்டும் முன்னாடி அனுப்புங்க. அவர் பிளான் பண்றார். பைபிள் கதை இது. ஒரு பாட்டை அனுப்புங்க, மீதி ஒரு 2-3 பாட்டு வந்து பின்னாடி வரட்டும். ஃபர்ஸ்ட் வந்து அவர் கோபத்துல எகிரி அழிக்கணும்னா இது போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாரு. அப்படிதான் பிளான் பண்ணிட்டு வர்றாரு. ஆனா அவருடைய எண்ணங்கள் தம்பியை பார்த்து கட்டி அரவணைக்கணும், அவனுக்கு முத்தம் செந்தணும் அவனுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வர்றாரு. இப்படிப்பட்டவரை ஏசாவை கர்த்தர் வெறுத்தாருன்னு பைபிள்ல போட்டிருக்குது. வெறுப்பாரா? இப்படிப்பட்டவர் வெறுத்தாருன்னு அவர் கடவுளே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை இறைவன் வெறுத்தார் என்றால் அவர் கடவுளே இல்லாம போயிடுவார். அவர் வந்து வராரு. வந்த உடனே அவர் வேலைக்காரன் சொல்றாங்க, தம்பி அண்ணன் வந்துட்டாரு, கிட்ட வந்துட்டாரு. இவர் ரொம்ப நடுக்கிறாரு. நடுன்னு அங்க இருந்தே கூப்பிடுறாரு, தம்பி வாடா வாடா, நீ என்னடா பண்ண? ஒன்னும் பண்ணடா, என் தொந்தான் ரத்தம்டாடி வந்துட்டு அப்படியே அரவணைச்சிக்கிறார். பண்ணது பூரா சொன்ன மாதிரி நீங்க சொன்னது பூரா பண்ணது பூரா துஷ்ட மனுஷர்களா இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களை வந்து மாத்தி வந்து அந்த ஏசாவியோ கர்த்தர் வெறுத்தார். ஏசாவியோ கர்த்தர் வெறுத்தார்னா இஸ்மவேலுடைய பையன் நெபாயாத்தினுடைய பிள்ளை அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்றார். நெபாயாத்துடைய சகோதரி, நெபாயாத்துடைய சகோதரி இஸ்மவேலுடைய மகன் பஸ்மாத் அப்படின்ற பேரை அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்மவேலை வெறுத்தார், அவருடைய கூடாரங்களை அழித்து போட்டார், அவனுக்கு விரோதி ஆக்கினார், அப்படியெல்லாம் எழுதி இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த இடத்துல தான் கன்றுக்குட்டியை செய்யறாங்க. எகிப்துல இருந்து வந்த பிறகு கர்த்தருக்கு விரோதமா கன்றுக்குட்டியை பண்றாங்க. அவங்க கொண்டு வந்து இங்க விற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷங்கள் 200-300 வருஷங்கள் ஜமாத் ஆட்சி செய்யுது. அரசர்கள் இல்லை, ஒரு குழு ஜமாத் ஒரு தேசத்துக்கும் அந்த மத தலைவர்கள், அந்த தலைவர்கள் ஏற்படுத்துறாரு. 12 கோத்திரங்கள். 12 கோத்திரத்துல ஆசாரிய கோத்திரத்துக்குன்னு ஒரு கோத்திரத்தை நியமிக்கிறாரு. அந்த கோத்திரத்தின் பேரு லேவி கோத்திரம். அப்போ அந்த தேசத்துல இருந்து வரும் பொழுது ஆசாரிய கோத்திரம்னாக்கா அதாவது இந்த பூஜை புனஸ்காரம் நம்ம இமாமத் பண்றோம். இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் இமாமத் பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் இஸ்ரேல் கிட்ட இருந்தது. அதான் இன்னும் இன்னைக்கு இவங்க ஃபாலோ பண்றாங்க போல அப்படி ஒரு சட்டம் இருந்தது. அப்போ அந்த லேவி கோத்திரம் அவங்கதான். அப்ப அந்த தேசத்தை வந்து பங்கீடு செய்யும் போது கூட 11 பாட்டை தான் பிரிக்கிறாங்க. அந்த இஸ்ரேல் தேசத்தை, கானான் தேசத்தை ஏன் 11 பாட்டா பிரிக்கிறாங்கன்னா 12வது அந்த லேவி கோத்திரம் வந்து அவங்களுக்கு தனி தேசத்தை உருவாக்கிட்டோம்னா இவங்க வந்து எல்லா தேசத்திலையும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும். உங்களுடைய தேசங்கள்ல அவங்க குடியிருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இடம் தரணும். உங்க மத்தியில வேத பாரகரும் ஆசிரியர்களும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில அந்த லேவி கோத்திரத்தை வைக்கிறாரு. அந்த லேவி கோத்திரங்கள் தான் ஆசிரியத்துவம் பண்ணுச்சு. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஜமாத் தலைவர்கள் அமீரா இருந்துகிட்டு அவர் தலைவராக ஆட்சி செய்யும்போது சில குளறுபடிகள், சில நேரத்துல சட்டத்திட்டத்தின்படி ஆட்சி செய்யாது, சில நேரத்துல தன் மனோ இச்சையின்படி ஆட்சி செய்யாது. இதுல பல குழப்பங்கள். மக்களுக்கு விருப்பம் இல்லாம ஒரு ஆட்சியாளரை கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு அரசரை நியமிங்க. அப்போ சவுல் என்ற ஒரு மன்னரை நியமிக்கிறார் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு. சவுல் என்ற மன்னரை நியமிக்கும் போது சாமுவேல் தான் நியமிக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுல் என்ற ஒருவரை நியமிக்கிறார். சவுல் என்பவருடைய ஆட்சியின் காலத்திலேயே தாவூத் அலைவாஸ்லமை அவரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். தாவூத் அலைவாஸ்லமுடைய வீரத்தை நினைச்சு அப்போ வந்து பாலஸ்தீன்ஸ் இப்போ பெலிஸ்தியர்கள் வந்து இப்போ எல்லாம் குடிபுகுந்தெல்லாம் கிடையாது. இப்ப மனமாற்றம் அடைந்து இஸ்லாமியர்களாக மாறினவர்கள், அவர்கள் பூர்வீக குடிகள். அவர்கள் இஸ்ரேலர்கள் வந்து தங்களுடைய தேசத்திற்குள் போவதற்கு முன்பாகவே பெலிஸ்தர்கள் இருக்கிறார்கள். பெலிஸ்தர் என்ற ஒரு இனம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது அவர்கள் பாலஸ்தீனர்களாக இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து முதலே இஸ்ரேலர்களாக இருந்தார்கள். அதே பெலிஸ்தர்கள் இஸ்ரேலர்களாக மாறினார்கள். அதே பெலிஸ்தர்கள் தான் இஸ்லாமுக்கு மார்க்கம் மாற்றப்பட்ட போது இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறார்கள். மற்றபடி பூர்வீகம் வந்து அவர்கள் அங்கதான். இன்னைக்கு அதை ஒப்புக்கிற மாட்டாங்க, அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய பழங்குடியினர் அவங்க பெலிஸ்தர்கள். அது எப்படின்னா வந்து எப்பவுமே இஸ்ரேலருக்கும் பெலிஸ்தருக்கும் நடுவே சண்டை நடந்துட்டு இருக்கும்.
அப்போ கோலியாத்துன்னு ஒருத்தர், அவர் வந்து தினந்தோறும் வந்து பாலைவனத்துல நின்றுகிட்டு அந்த போர் அந்த இதுல அந்த போர் முனையில நின்றுகிட்டு என்னை எதிர்த்து நிக்கிறதுக்கு இஸ்ரவேல்ல யாருடா தைரியம் இருக்கு, வாங்கடா வாங்கடான்னு சவால் விட்டுட்டு இருப்பார். அப்போ சவுல்ற மன்னனா இருக்கிறார், அவராலேயே போக முடியல, சவுல் என்ற மன்னனாலேயே அவனை எதிர்க்க முடியல, அவரு இருப்பார். அப்போ தாவீது என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது என் சின்ன பையனா இருக்கிறார், என்ன இவங்க சத்தம் போடுறான், நீ போயிடு, இவங்களுக்கு வேண்டாம் அந்த விஷயம், சாப்பாடு கொடுத்தியா, நீ கிளம்பு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இல்ல இல்ல அவன் வந்து ரொம்ப கேவலமா பேசுறான் இஸ்ரவேலர்களை, இல்லைன்னொன்னே நான் அவனை ஜெயிப்பேன், என்னால அவனை சாவடிக்க முடியும். டேய் என்னடா எல்லாம் சிரிக்கிறாங்க, என்னடா சின்ன பையனா இருக்கிற, நீ எப்படிடா அவனை சாவடிப்ப அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. ராஜா அவருக்கு உடை உடுத்துறாரு. அப்போ என்ன சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத நீ விருத்த சேதனம் உள்ள இஸ்ரேல் ஜனங்களை நிந்திப்பதற்கு நீ ஏமாத்தம். எங்கள் தேவன் ஜீவன் உள்ள தேவன், எங்கள் தேவன் ஒரே தேவன், நாங்கள் இஸ்ரேல் என்னும் நாமம் இஸ்ரேல் என்ற தேவனுக்கு நாங்கள் அவங்க கட்டுப்பட்டு வாழ்கிறோம், அந்த தேவன் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், அந்த தைரியத்துல நான் வந்திருக்கிறேன்ட்டு கூழாங்கல் எடுத்து அடிப்பாரு. இங்க படம் விழுந்து செத்து போடுவாரு, ஒரே அடிதான் ஒரே கல்லு தான் விழுந்து செத்து போடுவாரு. அதான் இப்போ இவ்வளவு சம்பவங்கள் அந்த விருத்த சேதனத்தை பற்றி பைபிளில் இருந்தாலும் இது எங்களுக்கு தேவையில்லைன்னு கிறிஸ்தவர்கள். எதற்காக என்ன பைபிள் அவங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. விருத்த சேதனத்தை குறித்த சம்பவங்கள் பல சம்பவங்கள் இருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவத்தை மென்ஷன் பண்ண ஏன் அந்த விருத்த சேதனம் இவர்கள் கைவிட்டார்கள் என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கு. இப்படி அடுத்தது சாலமோன் எழுதினார். சாலமோன் வந்த பிறகுதான் கிப்லா நிர்ணயிக்கப்படுகிறது. அவர் காலத்துல ஒரு ஆலயத்தை கற்றார். இவர் கேட்கிறார், அவருடைய அப்பா கேட்கிறார் தாவீது, நான் ஆலயத்தை கட்ட வேண்டும்னு. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா நீ கட்ட வேண்டாம், உன் புள்ள மூலமா அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சாலமோனுக்கு சாலமோன் என்னுடைய குமாரனா இருக்கிறான், நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன் என்றாரு. சாலமோனுக்கு தான் குமாரன் என்றாரு, தாவீதுக்கு தான் குமாரன் என்கிறாரு. எத்தனையோ பேர் இஸ்ரவேலுடைய சேஷ்ட புத்திரன்றாரு. ஆனா இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து மட்டும்தான் குமாரன் சொன்னதாக இவர்கள் பைபிள்ல கதை கட்டிட்டு இருப்பாங்க. சாலமோனுக்கு நான் குமாரனா, சாலமோன் எனக்கு குமாரனா இருக்கிறான், நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன், அவன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவர் கட்டுவார், ஆலயத்தை கட்டிட்டு என்ன செய்யறாரு, ஒரு பிரார்த்தனை செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, நாங்கள் சுய தேசங்களுக்கு, ஒருவேளை நாங்கள் சிறை கைதிகளாக சுய தேசங்களுக்கு நான் கொண்டு போகப்பட்டால், அந்த சிறைச்சாலைகளில் இருந்து இந்த தேசத்தை நோக்கி, இந்த ஆலயத்தை நோக்கி நாங்கள் செய்கின்ற விண்ணப்பத்தை தேவரில் கேட்டு எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் போர் முனைக்கு சென்றால் எங்கள் வெற்றிக்காக நாங்கள் இந்த ஆலயத்தை நோக்கி, நாடுகளில் போருக்காக சென்றால் இந்த ஆலயத்தை நோக்கி செய்கின்ற விண்ணப்பத்திற்கு நீ செவி சாய்த்து எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும். உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய மகிமையையும் சுற்றி உள்ள ஜனங்கள், உண்மை அறியாத அந்நிய ஜாதிகள் கேள்விப்படுவார்கள். ஒருவேளை உம்முடைய மகத்துவத்தையும் மகிமையும் அவர்கள் கேள்விப்பட்டு இந்த ஆலயத்தை நோக்கி செய்கின்ற விண்ணப்பங்களுக்கு தேவரே செவி கொடுத்து அவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும். அப்போ உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், என்னுடைய கண்கள் எப்போதுமே அந்த ஆலயத்தை நோக்கி இருக்கும், என்னுடைய பாதபடியாகி பாதஸ்தானமாக அதை நான் வைத்திருக்கிறேன் என்ன அவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் பைபிள்ல இருக்கு. இதன் அடிப்படையில் தான் கிப்லா வந்தது. எனக்கு கிப்லா இங்க சில பேர் கேள்வி எழுப்புறாங்க கிறிஸ்தவர்கள, என்ன மக்காவை நோக்கி தான், காபத்துல்லாவை நோக்கி தான் தொழணுமா? பைபிள் தெரியாது அவங்களுக்கு. ஆக்சுவலாவே அந்த இஸ்ரவேலில் இருக்கின்ற தேவ ஆலயங்கள் அனைத்துமே அந்த கிப்லா சாலமோன் கட்டிய ஜெருசலேம் தேவாலயத்தை நோக்கி தான் அமைக்கப்பட்டிருந்தது. அப்போதெல்லாம் அந்த அனைத்து ஆலயங்களும் அந்த இப்ப நம்முடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் ஒரு தொழுகை ஸ்தலங்கள் எப்படி காபத்துல்லாவை நோக்கி இருக்கிறதோ அதே போலதான் அந்த எருசலேம் தேவாலயத்தை நோக்கி தான் எருசலேமில் உள்ள அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களும் அமைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் சீஷர்கள் கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை, நீங்க தேவனுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய மார்க்கம் அரபு தேசத்திற்கு மாற்றப்பட போகிறது என்று சொல்கிறீர்கள், இஸ்மவேல் சந்ததிக்கு மாற்றப்பட போகிறது என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் சிறந்த கற்களினாலும் சிறந்த வேலைப்பாடுகளினாலும் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டே இருக்கிறது.
சாலமோன் கட்டிய திசையை நோக்கி தானே இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு இருக்கிறது. இது பைபிள்ல வருதா? பைபிள்ல வருது. இயேசு கிட்ட கேக்குறாங்களா? சீஷர்கள் கேட்கிறாங்க. சீஷர்கள் ஆனா இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கல. அப்ப அவங்க கேட்கிறாங்க, இந்த ஆலயத்தை குறித்து இங்க என்ன சொல்றீங்க? சிறந்த கற்களினாலும் சிறந்த வேலைப்பாடுகளினாலும் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னு கேட்டா, இது எப்படி கோயின்சிடென்டா நம்ம சேர்க்கிறோம்னா, இதனுடைய ராஜ்யம் உலகத்தில் நீக்கப்பட்டு வேறு ஜனத்துக்கு மாற்றப்பட போகிறதுன்னு சொல்லிட்ட பிறகு அது இஸ்லாம் என்று தெரிஞ்சுக்கிறோம். இஸ்லாம்ல ஒவ்வொரு பள்ளிவாசலும் காபத்துல்லா நோக்கி கட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னும் போது இங்க மாற்றப்பட போகிறது தேவனுடைய ராஜ்யம் போது, அப்போ தேவாலயங்கள் எல்லாம் ஜெருசலேம் தேவாலயத்தை நோக்கி தான் கட்டப்பட்டு இருக்கணும். ஒருவேளை அதற்காக தான் இயேசு சொல்றாரு, இவைகள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீர் அதுபடி இடித்து போடப்படும். இயேசு கிறிஸ்துவே திரும்பி இவர்களுக்கு இரட்சகராய் வர இயேசு கிறிஸ்து ஆதியிலிருந்து வருகிறார் என்றால் அது அவருடைய ஆலயங்கள், அது அவருடைய தொழுகை ஸ்தலங்கள். இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போவதாகவும் இருந்தாலும் அது அவருடைய ஆலயங்கள் தானே. அது ஏன் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீர் அதுபடி இடித்து போடப்படும் நாட்கள் வரும் என்று சொல்கிறார். கிப்லா மாறப்போகிறது. கிப்லா அதனுடைய அர்த்தம் தான், கிப்லா மாறப்போகிறது, மார்க்கம் மாறப்போகிறது. இதுதான் புரிஞ்சுக்கணும். உள்ள போயிட்டு சும்மா மேலோட்டமா அந்த பைபிளை பத்தி போயிட்டு என்னன்னு கேட்டா, அது நீரோ மன்னன் காலத்துல அது இடிச்சு போடப்பட்டது. அதனால இயேசு சொல்றாரு நீரோ மன்னன் காலத்துல இடிச்சு போடப்பட்டதுன்னா அது எந்த காரணத்திற்காக? இவர் தானே கடவுள், இவர் தானே அதை பாதுகாத்திருக்கணும். இவர் வருதாருன்னா இவர் தானே அதை பாதுகாத்திருக்கணும். அப்ப இடித்து போடப்படும் என்று சொன்னால் இந்த தொழுகை ஸ்தலங்கள் பேட்டர்ன் எல்லாம் மாறிப்போச்சு. ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, புது திராட்சை ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வையுங்கள். புது திராட்சை ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வையுங்கள், துருத்திகளும் கிழியாது திராட்சை ரசமும் கெட்டு போகாது. புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், திராட்சை ரசம் கொட்டி போகும், சிந்தி போகும். புரியுதுங்களா? ஒரு இந்த மார்க்கத்தை புதுசா அந்த பழைய செட் இங்க எடுத்து நோக்காத அப்படின்னு தான் அர்த்தம். அது அதனுடைய விஷயங்கள் அதான். அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த வசனம் தெரியாது, ஓமையாவே வர்றதுனால புரியல. ஓமையாவே வர்றதுனால புரியுது. அப்போ அந்த மார்க்கத்தை மாத்தினதுனாலதான் அவர் கிப்லா மாறுகிறது என்ற அர்த்தம் தான் அது. இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடித்து போடப்படும். இவைகள் எல்லாம் எப்போது சம்பவிக்கும் அப்படின்ற போது இவங்க என்ன பண்றாங்க, உலகத்தினுடைய கடைசி நாளை முடிச்சு போட்டாங்க. அவர் கட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, உலகத்தினுடைய எண்டு அதை முடிச்சு போட்டுட்டு அதை முடிச்சுட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, சீஷர்களை சந்திக்கும் போது, தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் நீங்கள் இங்கேயே இருங்க. அவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுகின்ற வரைக்கும் நீங்க எருசலேமை விட்டு போகாம இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வசனம். இப்ப இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு முதல்லயே சொல்லப்பட்டிருந்தாலும், அது பைபிள்ல இருக்கிற அந்த வரலாறு படியே நம்ம பார்த்தாலும் கூட அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை எதுவுமே சரியா அமையல. ஒரு துஷ்டத்தனமான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. நன்றி கெட்டத்தனமாகத்தான் அந்த ஒவ்வொரு பரம்பரையும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த மக்களை ஏன் ஒரு மகத்துவமான ஒரு மக்களா தேவ ஜனங்களா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்? கிட்டத்தட்ட இஸ்லாம்ங்கிற அந்த ஒரு மார்க்கம் அரேபியாவுக்கு வர வரைக்கும் கூட, அதாவது இவங்க தானே இருந்திருக்காங்க. அதாவது இந்த இஸ்ரவேல்ல இருந்து துரத்தி அடிக்கப்பட வரைக்கும் கூட அவங்க மேல ஒரு கரிசனத்தோட தானே கர்த்தர் இருந்திருக்காரு. இவ்வளவு நன்றி கெட்ட ஜனங்களுக்கு பின்னாலும் இல்ல அவங்க துரத்தி அதாவது சுலைமான் சாலமோன் வரைக்கும் தான் அவங்க மேல ஓரளவுக்கு இருந்தது, அதிகப்படியாத கூட இல்லை. சாலமோன் வரைக்கும் தான் அவர்கள் மேல சில நூற்றாண்டுகள். இவங்க என்ன பண்றது, தீர்க்கதரிசிகளை இடம் மாற்றி எழுதியிருக்காங்க. இப்போ ஓசியா என்ற தீர்க்கதரிசி இந்த காலகட்டத்தில் வராரு. ஆனா எரேமியாவுக்கு, அதாவது மல்கியாவுக்கு முன்னாடி ஓசியா வராருன்னு வச்சுங்களேன். மல்கியாவுக்கு முன்னாடி ஓசியா வராரு, ஓசியாவுக்கு முன்னாடி மல்கியா வராருன்னு வச்சுங்க. மல்கியாத்துக்கு பின்னாடி போடுவாங்க, ஓசியாத்துக்கு முன்னாடி போடுவாங்க. அதாவது சில நேரங்களில் என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் இறைவனிடத்துல வேண்டுதல் செய்யும் போது, சரி நான் அவர்களை மன்னிக்கிறேன், அவர்கள் தங்களை தெரிந்து கொண்டால் அவர்களை நான் புதிய ஜனமாக மாற்றுகிறேன் அப்படின்னு சில வாக்கு தத்தம் கொடுக்கும்போது அதை தூக்கி கடைசியில் போட்டுருவாங்க. பாருங்க கர்த்தர் மன்னிச்சுட்டாரு,
இஸ்ரேல் மக்கள் செய்தார்கள், பாவம் செய்தார்கள், மன்னித்தார்கள். ஆனால் கர்த்தர் வந்து சுலைமான் சாலமோனோட அவங்கள நம்ம தான் வந்து நபிமார்களை மிகவும் மேன்மைப்படுத்தி குரான் சொல்லுகிறது. எல்லாருமே நபிகள் என்பதை நான் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாமுக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பெல்லாம் ஏதோ ஒரு ஆளுங்க வந்து வாழ்ந்துட்டு போனாங்க போல இருக்கு, அப்படிதான் நினைச்சேன். நூஹ் கூட நபி. சாலமோனுக்கு அப்புறம் வந்து அதனாலதான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. சாலமோனே வந்து அவர் வந்து விக்கிரகாரத்தை செய்துட்டான்னு பைபிள் எழுதிச்சு. ஆமா, ரொம்ப ரொம்ப அது வெளியாளுங்கள்லாம் அவர் பெண்கள் பின்னாடி போயிட்டு 700 மனைவிகள் 700 மனைவி 1000 மறுமனை ஆட்டிக்கலாம் போயிட்டு பொம்பளைங்கிட்ட பின்னாடி போயிட்டு அவர் வந்து பாகால் விக்கிரகாராதனையில் ஈடுபட்டுட்டாரு அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. சாலமோனுக்கு பிறகு அந்த இதெல்லாம் இல்லை. அல்லாவே குரான்ல சொல்லுவானே 17 நாள்ல, பூமியில் 2 முறை குழப்பம் செய்வீர்கள், பெருமளவுக்கு ஆணவம் கொள்வீர்கள் என்று இஸ்ராயல் மக்களுக்கு அறிவித்தோம். அவ்விரண்டில் முதல் வாக்கு நிறைவேறும் போது கடுமையான பலமுடைய நம்முடைய அடியார்கள் உங்களுக்கு எதிராக அனுப்பினோம். வீடுகளுக்குள்ளேயும் அவர்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் அது செய்து முடிக்கப்பட்ட வாக்குறுதியா இருக்கு. முதல் வாக்குறுதி நிறைவேறும். அது எப்பன்னா கிமு 587. கிமு 587 சாலமோனுக்கு பிறகு ரொம்ப ராஜ்யம் கெட்டு போச்சு. அதாவது என்ன ஆச்சுன்னா, தாவீதுடைய பையன் சாலமோனுடைய பையன் ரெகோபயாம், அந்த ரெகோபயாம் கிட்ட 2 கோத்திரம் மட்டும், அதாவது இப்ப இருக்கிற யூதேயா மட்டும் அவர்கிட்ட இருந்தது. மீதி இருக்கிற 10 கோத்திரங்கள் வந்து சாலமோனுடைய படைத்தலைவன் ஒருத்தர் இருந்தான், எரோபயாம். அவருடைய இதுல அவன் கேப்சர் பண்ணிட்டான். அப்ப என்னாச்சுன்னா, இந்த எரோபியாம் என்ன பண்ணா, இப்போ வந்து இங்க இருக்கிற நம்ம 10 கோத்திரங்கள் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலுக்கு போவார்கள். அந்த சாலமோன் கட்டிய தேவாலயத்துக்கு போவானா இந்த ஜனங்கள்லாம் அங்க இழுப்புண்டு போய் அங்க போய் சேர்ந்துட போதுங்க. அதனால இவன் வந்து கன்றுக்குட்டிகளை உருவாக்கி இந்த இடத்துல, இந்த தேசத்துல இஸ்ரவேலருக்கு இதுதான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தெய்வங்கள், இதை கும்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படியாக மாறி 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 போய் கொஞ்ச காலம் அவர்களுக்கு டைம் கொடுத்து பாபிலோன் மன்னரை வரவழைச்சாரு. இதான் அவ்விரண்டில் முதல் வாக்கு நிறைவேறும் போது பலமுடிய நம்முடைய அடியார்களை கொண்டு அவர்கள் அவங்க வீடுகளிலும் நுழைந்தார்கள். அந்த பள்ளிவாசல்கள் ஜெருசலேம் தேவாலயம் போயிட்டா 587. அடுத்தபடியாக பின்னர் அவர்களுக்கு எதிராக ஒரு வாய்ப்பு அளித்தார். மற்றவர்கள் எதிரிகளுக்கு எதிராக அவங்க ஒரு வாய்ப்பு அளிச்சாங்க. அது எப்படின்னா, அந்த 70 ஆண்டுகள் இவர்கள் சிறை கைதிகளா இருந்தாங்க பாபிலோன்ல சிறை கைதிகளா இருந்த போது கோரேஸ் மன்னர், டைரஸ் சொல்லுவாங்க, அந்த மன்னர் மூலமாக கர்த்தர் அவங்களை அவர் மனசுல புகுந்து, சரி உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க எங்க ஆலயத்தை கட்டணும், திரும்ப எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க போது அவர் என்ன பண்றாரு, சில சரித்திர வரலாற்று ஆதாரங்கள் எல்லாம் தேடுறாரு. சில கிடைக்குது, அது உண்மையாகவே அது வந்து இவருடைய ஆலயம் தான், அது வந்து இது மாதிரி சீரழிக்கப்பட்டது. சரி, அவருடைய தேவனுடைய கிருபை மகிமை மகத்துவத்தை எல்லாம் கேள்விப்பட்டவர்கள் அவர்கள். அவர் என்ன பண்ணார், சரி தேவனுக்கு போய் நீங்க மறுபடியும் ஆலயம் கட்டுங்க அப்படின்ட்டு மறுபடியும் போய் ஆலயத்தை கட்டுறாங்க. ஆலயத்தை கட்டிட்ட பிறகும் அப்பதான் பிரதான ஆசிரியர் உசேர்னு சொல்லுவாங்க, குரானை விட உசேர் அவர் தான் எஸ்ரான்னு ஒரு பிரதான ஆசாரியர் வச்சு அங்க ஆலயம் எழுப்பப்படுகிறது. ஆலயம் எழுப்பப்பட்ட அந்த நேரத்துல முதல் ஆசாரியர் அவர்தான் எஸ்ரா என்ற ஆசாரியர். அப்போ அந்த எஸ்ரா என்ற ஆசாரியருக்கு மூலமாக கர்த்தர் நிறைய வெளிப்பாடுகள் கொடுக்கிறாரு. அதாவது these are the words of the Lord Almighty அப்படி வரும். அதெல்லாம் தள்ளுபடி ஆகமங்கள்னு இவங்க கட் பண்ணி தூக்கி தூர போட்டாங்க. பார்த்தா அந்த அப்போக்ரைப்பான்னு ஒரு புத்தகம்